வணக்கம். அரை மணி நேரத்தில் 50 செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் தன் மீதும் அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வது குறித்து எந்த தகவலும் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை என்றும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார். ஸ்டாலின் பேரவைக்குள் நுழைந்த நாளிலேயேதான் தானும் பேரவைக்கு வந்ததாகவும் தனக்கும் எல்லா தகுதிகளும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் அமைந்திருக்கும் ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ராஜ்பவனில் திருவள்ளுவர் சிலையை தமிழக பொறுப்பாளுநர் வித்யாசாகர் ராவ் திறந்து வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். சானிட்டரி நாப்கின் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை முற்றிலும் நீக்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் பேசிய தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார், மீன்வலை, ஜவுளிகளுக்கான சாயங்கள், கையால் செய்யப்பட்ட தீப்பெட்டி, நகைகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக எழுந்த புகார் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கும் தேர்தல் ஆணையம் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் ராஜு, தங்கமணி, விஜயபாஸ்கர் ஆகிய அமைச்சர்கள் மீதும் டிடிவி தினகரன் மீதும் வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திமுக சதி செய்வதாக அதிமுக அம்மா அணியின் தம்பிதுரை குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுநர் வித்யாசாகர் ராவை ராஜ்பவனில் சந்தித்து பேசிய தம்பிதுரை அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது ஆளுநர் உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று அவர் விளக்கம் அளித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடந்ததாக கூறப்படும் புகாரையும் அவர் மறுத்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் ராஜு, தங்கமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அதை ஸ்டாலின் முடிவு செய்யக்கூடாது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். முதல்வராக வேண்டும் என்ற கனவு ஸ்டாலினை துன்புறுத்துவதாகவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முந்தைய முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் தைரியமாக செயல்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோல்வி பயம் காரணமாகவே திமுக மத்திய மாநில அரசுகள் மீது குற்றம் சாட்டி வருவதாகவும் கூறியிருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகள் தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆட்சி நீடித்தால் திமுக அழிந்துவிடும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்கள் தரத்துடன் செயல்படவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்மா குடிநீர் தாராளமாக கிடைக்கவில்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எப்படியாவது முதல்வராகிவிட வேண்டும் என துடித்து வருவதாகவும் நெல்லை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்திருக்கிறார். வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி முறை அமலுக்கு வருவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டியை அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்துவதற்கான விழா நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லியில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கவுன்சிலின் அடுத்த கூட்டம் ஜூன் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். 7,500 ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிக்கும் தங்கும் விடுதிகளுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு பேசிய அவர், மாநில அரசுகள் நடத்தும் லாட்டரிகளுக்கு 12% வரியும் தனியார் நடத்தும் லாட்டரிகளுக்கு 18% வரியும் விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லா உள்ளிட்ட இடங்களில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு படையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக இன்று காலை அனந்த்நாக் பகுதியில் ராணுவ பாதுகாப்பு வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இருப்பினும் இதில் எந்த சேதமும் ஏற்படவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவை சந்தித்து பேசினார். மும்பையில் இருக்கும் உத்தவ் தாக்கரேவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிக்கும்படி உத்தவ் தாக்கரேவை அமித்ஷா கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் சுதந்திரமான முடிவை எடுக்கப் போவதாக சிவசேனா அறிவித்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்றும் ஒரு குறுந்தகடை வைத்துக் கொண்டு ஆட்சியை கலைக்க வேண்டும் என கோருவது முறையல்ல எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மற்றவர்கள் மீது ஊழல் புகார் கொடுக்க திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று கூறினார். சென்னையில் விரைவில் பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னைக்கு முதற்கட்டமாக 100 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மதுரையில் அமைச்சர்கள் பங்கேற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மண்டல தலைவரின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருந்த போது மதுரை மாநகராட்சியின் முன்னாள் மண்டல தலைவர் ராஜபாண்டியனின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மேடையை நோக்கி முன்னேறி சென்று கூச்சலிட்டனர். ராஜபாண்டியனின் மகனை காணவில்லை எனவும் அதுகுறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். அப்போது சிறிது நேரம் பேச்சை நிறுத்திய செங்கோட்டையன் அப்பெண்களின் புகார் குறித்து 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து ராஜபாண்டியனின் குடும்பத்தினர் கலைந்து சென்ற நிலையில் செங்கோட்டையன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார். சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் தியாகராய நகர் பேருந்து நிலையம் முதல் போத்தீஸ் ஜவுளிக்கடை வரை உஸ்மான் சாலையில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஜாக்கட்டர் இயந்திர உதவியாளர் சரத்குமார் உயிரிழந்ததை அடுத்து கடந்த வாரம் இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிக அளவு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதால் தங்களுக்கே இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் சென்னையைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன அதிகாரி படுகாயமடைந்தார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்ற ஆதித்யா அங்கிருந்து மீரட்டுக்கு மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஆதித்யாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் ஆதித்யாவின் தலையில் காயம் ஏற்பட்டது. நதிகள் இணைப்புக்காக நடிகர் ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் நிதி வழங்க தயாராக இருக்கிறார் என்று தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயக்கண்ணு தெரிவித்தார். சென்னை போயஸ் கார்டனில் ரஜினியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிகள் இணைப்பு குறித்து ரஜினிகாந்துடன் பேசியதாக கூறினார். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து நதிகளை இணைப்பதற்கு உதவுமாறு கேட்டதன் மூலம் ஐயாக்கண்ணு தமிழக விவசாயிகளை அவமதித்து விட்டதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் விமர்சனம் செய்திருக்கிறார். காவிரி போராட்டத்தை திசை திருப்பும் இத்தகைய நடவடிக்கைகளில் ஐயாக்கண்ணு போன்ற தலைவர்கள் ஈடுபடுவதை தமிழக விவசாயிகள் விரும்பவில்லை என்றும் பாண்டியன் கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் காணொலி காட்சி மூலம் மக்களிடம் குறைகளை கேட்கவோ அல்லது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவோ தனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்திருக்கிறார். தன்னிடம் வரும் கோப்புகள் தேங்குவது இல்லை என்றும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தான் தவிர்ப்பதில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் திருப்பதி கோயில் அருகே கடத்திச் செல்லப்பட்ட குழந்தையை கண்டுபிடிக்க 10 தனிப்படை அமைத்து தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த 1 வயது குழந்தை சென்ன கேசவலுவை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்திச் சென்றனர். கண்காணிப்பு கேமராவில் கடத்தியவரின் உருவம் சரியாக பதிவாகாததால் குற்றவாளியை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மழை வேண்டி ஏரியில் களி கரிவாடு குழம்பு படையலிட்டு பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன வழிபாடு செய்தனர். அடையப்புலம் கிராம மக்கள் ஒன்று கூடி கங்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஏரியின் மையப்பகுதியில் வருண பகவானுக்கு படையல் வைத்தனர். ஒப்பாரி வைத்து அழுதால் மழை வரும் என்பது அந்த பகுதி மக்கள் கடைபிடிக்கும் நம்பிக்கை. முன்னாள் அமைச்சர் கக்கன் பிறந்தநாளையொட்டி சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் இருக்கும் அவரது சமாதியில் பல்வேறு தரப்பினர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக பராமரிப்பின்றி காணப்பட்ட அவரது சமாதியை தற்போது புதுப்பித்து பாதுகாத்து வருகின்றனர். சிறந்த தலைவர் என்றும் மக்களுக்காக உழைத்த அரசியல்வாதி எனவும் பொதுமக்கள் அவருக்கு புகழாரம் சூட்டினர். நகராட்சி பகுதிகளில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 72 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகநாதன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சம்பவங்களை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என்றும் அவர் கூறினார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஆழ்குழாயுடன் கூடிய குடிநீர் தொட்டியை சாக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர் இதுபோன்று மேலும் 12 இடங்களில் குடிநீர் தொட்டி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கும் சூழலில் பொதுமக்களின் நலன் கருதி ஆழ்குழாயுடன் கூடிய குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு கட்டையில் மோதியதில் காரில் சிக்கிய மருத்துவரை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மருத்துவர் விஸ்வநாதன் விழுப்புரம் நோக்கி காரில் சென்றபோது காரின் டயர் வெடித்து நெடுஞ்சாலையின் நடுவில் இருக்கும் தடுப்புச் சுவற்றில் மோதியது. இதனால் காரின் முன்பக்க கதவு திறக்க முடியாமல் விஸ்வநாதன் காருக்குள் சிக்கிக் கொண்டார். அந்த பகுதி பொதுமக்கள் காரின் கதவை உடைத்து மருத்துவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் விமான நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் விமான போக்குவரத்து துவங்க இருக்கும் நிலையில் ஓடுதளம் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. விமான நிலையத்தின் நிர்வாக அலுவலகம், பயணிகள் பொதுமக்கள் வந்து செல்லும் இடங்கள், பயணிகள் ஓய்வெடுக்கும் இடங்கள் ஆகிய பகுதிகளும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசும் பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. அரியலூரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தார். 40 பேர் காயமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் பங்கேற்று காளையை பிடிக்க முயன்ற வாலிபர் கென்னடியை மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்தார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 40 பேர் படுகாயமடைந்தனர். மரண தண்டனை கைதிகள் அளித்த 2 கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நிராகரித்துள்ளார். 4 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தி கொன்ற மூவருக்கும், புனேவில் 22 வயது இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றவருக்கும் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்திருக்கிறார். பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு விலகும் நேரத்தில் முக்கியமான இந்த முடிவை எடுத்திருக்கிறார். சென்னையில் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த மோகன்குமார் உள்பட 15 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் சூளை பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் குறித்து பல்வேறு மோசடி புகார்களும், கந்துவட்டி கேட்டு பலரை மிரட்டியதாக புகார் வந்ததாலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான நாய் கண்காட்சியில் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. ஆனைமலை கென்னல் கிளப் சார்பில் நாய்களுக்கான கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் டாபர்மேன், ஜெர்மன் ஷெபார்ட் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் கலந்து கொண்டன. கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் நாய்களுக்கான பொருட்கள், உணவு வகைகள் போன்றவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சென்னை பல்லாவரத்தில் நித்யானந்தாவின் சீடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து நித்யானந்தாவின் சீடர்கள் 4 பேரிடம் பல்லாவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திரிசூலம் அருகே உள்ள பச்சையம்மன் மலைப்பகுதியில் நித்யானந்தா சீடர்கள் அப்பகுதி பெண்களிடம் தொடர்ந்து தொல்லை கொடுக்கும் வகையில் தவறாக பேசுவதாக அவர்கள் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நித்யானந்தாவின் சீடர்கள் பயன்படுத்திய 2 கார்கள், ஒரு வேன் ஆகியவற்றை அடித்து உடைத்தனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 68வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று பெண்கள் கும்மியடித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தங்களின் கருத்தை அவர்கள் பதிவு செய்தனர். தொடர்ந்து போராட்டம் பெரிய அளவிலும் வலுப்பெறும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் லோயர் கேம்ப் பகுதியில் புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் 1 மாதத்திற்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்திற்கு முன் பணிகள் அனைத்தும் முடிக்கப்படும் என பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை அருகே புலியூர் கிராமத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள்களை அமைச்சர் OS மணியன் வழங்கினார். விவசாயிகள் தற்போது உள்ள சூழலில் மாற்றுப் பயிராக பருத்தி மற்றும் வெள்ளரி போன்றவற்றை பயிர் செய்யலாம் என ஆலோசனை வழங்கினார். மேலும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் பாடுபட வேண்டும் எனவும் அமைச்சர் OS மணியன் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்து இளைஞர்கள் மதுரை மாவட்டம் மேலூரில் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலூரில் உள்ள ஊரணி குப்பை மேடாக காட்சியளிப்பதால் மனம் வேதனையடைந்த இளைஞர்கள் இளைய தலைமுறை என்ற அமைப்பை தொடங்கி ஊரணியை சீரமைத்து வருகின்றனர். இதனால் எதிர்காலத்தில் நிலத்தடி நீர் உயரும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த புது ஆயக்குடி கிராமத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் வீட்டில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பொருட்களும் சேதமடைந்தன. மும்தாஜ் பேகம் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவே விபத்துக்கு காரணம் என்று தெரியவந்திருக்கிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ அருகில் இருந்த ஷாஜகான் என்பவரின் வீட்டிற்கும் பரவியது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.